அண்ட் யங் டார்மீஸ் வெல்கம் டு பேக் டன் எஃப் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தாங்க ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ நேம் வந்துட்டு ரெய்னி நைட் எண்ட்லெஸ் லவ். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம்னா, நீங்கள் வந்து ஒரு இந்தியன் கேர்ள், உங்களுக்கும் தாவுக்கும் மேரேஜ் ஆகி 1 month தான் இருக்கும். ஸோ இது வந்து அரேஞ்ச்டு மேரேஜ். உங்கள் அப்பா வந்து இந்தியன், உங்கள் அம்மா வந்து கொரியன். ஸோ நீங்கள் கொரியனாகவே இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களை வந்து பாட்டி வீட்டுக்கு வந்து படிக்கிறதுக்காக இந்தியாவுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ நீங்கள் படித்ததெல்லாம் இந்தியா தான். அண்ட் தாங்க பற்றி பார்க்கணுன்னா, அவன் யாருன்னா உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் தான் வந்து தயாங். ஸோ அவன் வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓ. ஓகே, ஸோ இதோட இன்ட்ரடக்ஷன் போதும். ஸோ இதுக்கப்புறம் ஸ்டோரிக்குள்ளே பார்த்துக்கலாம். ஒன் திங், உங்களுக்கும் தாவுக்கும் மேரேஜ் ஆகி 1 month ஆனதுனால அண்ட் இது அரேஞ்ச் மேரேஜுன்றதுனால உங்கள் 2 பேருக்குமே வந்து நீங்கள் அவ்வளவா வந்து இன்ட்ராக்ட் ஆகலை. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தாங் மேலே லவ் இருக்குது, பட் நீங்கள் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது கிடையாது. ஓகே, நீங்கள் வந்து பேசிப்பீங்க எப்படின்னா ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா என்ன அப்படின்னு நார்மலாக பேசுவோம்ல, அது மாதிரி பேசிப்பீங்க. பட் இது வரைக்கும் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருந்ததை அவனுக்கும் சொல்ல மாட்டீங்க. அண்ட் அவனுக்கும் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, பட் அவன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ இப்படி தான் உங்கள் லைஃப் வந்துட்டு போகும். ஸோ ஒன் ஃபைன் டே நீங்கள் கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அதாவது ஹாட் சாக்லேட் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. பிகாஸ் ரெயின் வருது, ஸோ கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஹாட் சாக்லேட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ தயாங் தான் கையில் ஒரு வயலினை வச்சுட்டு வந்து உட்காரான் ஷோஃபாவில். நீங்கள் ஹாட் சாக்லேட்டை வந்து ஹம் பண்ணிகிட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. இதை தயாங் வந்து பார்க்குறான். ஒரு சாங்கை ஹம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ தாங்கும் வந்து உட்காரான். நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த ஹாட் சாக்லேட் அவன்கிட்ட கொடுக்குறீங்க. அவன் பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்னு ஒரு ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் அந்த கப்பு, உங்களுக்கு ஒரு கப் தாங்க ஒரு கப் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் இன்னொரு கப் வச்சுட்டு உட்காடுறீங்க. ஸோ நீங்கள் கேட்குறீங்க, வயலின் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வயலின் வாசிக்க தெரியுமா என்ன? வயலின் வாசிக்க தெரியுமாவா? எனக்கு நான் எப்படி வயலின் வாசிப்பேன் தெரியுமா? இந்த எல்லா மியூசிக்குமே எனக்கு கற்றுப்படி. அப்படியா? ஆமாம், பொய் சொல்லாதீங்க, வயலின் வாசிப்பீங்க. ஓகே, அது என்ன எல்லா மியூசிக்கும்? எல்லா மியூசிக்கும் வாசிப்பேன்னா வாசிப்பேன், அவ்வளோதான். அப்படி? சரி, அப்போது நான் ஒன்று சொல்கிறேன். நான் ஒரு சாங் பாடுறேன். ஓகே, அதுக்கு நீங்கள் டியூன் போடுறீங்களா? நல்ல ஐடியா தான். உனக்கு பாட தெரியுமா? பாட தெரியுமாவா? இப்போ பாருங்கள் நான் பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. तड़पाए मुझे तेरी सभी बातें, एक बार है दीवानी, झूठाई सही प्यार तो कर, मैं भूली नहीं ऐसी मुलाकातें, बेचैन करके मुझको मुझसे यूं ना फेर नजर, रूठेगा ना मुझसे मेरे साथ आए, वादा कर तेरे बिना मुश्किल है जीना मेरा मेरे दिल पर. जरा जरा महकता है आज तो मेरा तन बदन में प्यासा हूँ, मुझे भर ले अपनी बाहों. जरा जरा महकता है आज तो मेरा तन बदन में प्यासा हूँ, मुझे भर ले अपनी बाहों में. ஒரு வழியா 2 பேரும் சாங் பாடி முடிக்கிறீங்க. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. பிகாஸ் அவங்களுக்கு இந்த சாங் எப்படி தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க, உனக்கு எப்படி தெரியும்? அது நான் வரும்போது கிச்சனில் நீ வந்து இந்த சாங்கை ஹம் பண்ணிகிட்டு இருந்தியா? சரி, அதான் ஒரு கெஸ் தான். எனக்கு இந்த சாங் தெரியாதுன்னு தானே நீ நினச்சேன்? ஆமாம், அது ஆனால் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவன் ஸ்மைல் பண்ணுறான். இன்னொரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் வா டயாங், யார் ரியலி கிரேட் அப்படி சொல்கிறீங்க. அவன் சிரிச்சிட்டு, இப்போ அது ஒத்துக்கிறியா நான் யாருன்ட்டு?
ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஹாட் சாக்லேட் என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ அப்படி தான் அன்றைக்கி நைட் வந்து உங்களுக்கு அப்படியே போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வழக்கம் போல் நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கை வந்து கிச்சனில் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கான். ஐ மீன் கீழே வரான். நீங்கள் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்து வைக்கிறீங்க. அவனும் அந்த உட்காடுறான். நீங்கள் அவனுக்கு வந்து பரிமாறுறீங்க. தாங்க சாப்பிட்டுட்டே வயன் சொல்லுங்கள் தாங்க, எனக்கு ஒரு பார்ட்டி இருக்குது. ஸோ நீ ரெடியாரு, நான் 5 o'clock வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். பார்ட்டியா? என்ன பார்ட்டி? வெட்டிங் பார்ட்டி. என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னருக்கு ஒருத்தவங்களுக்கு மேரேஜ். ஸோ அதுக்கு தான். ஓகே தாங்க, நான் ரெடியாக இருக்கேன். மறந்துடாத, ரெடியார். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சாப்பிட்டுட்டு அவன் கிளம்பிடுறான். நீங்களும் வந்து பேலன்ஸ் உங்களோட ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த டே வந்து அப்படியே போகுது. ஸோ டைம் ஸ்கேப்ஸ். இப்போ வந்து 5 o'clock ஆகுது. நீங்கள் அழகாக ஒரு ரெட் சாரீ ஒன்று வந்து வியர் பண்ணியிருக்கீங்க. செம்ம அழகாக இருக்குது. சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக வந்து நீங்கள் அதை வியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரெடி ஆகிட்டு ஓகேவா அப்படின்ட்டு ஒரு வாட்டி மிரரை செக் பண்ணிவிட்டு கீழே போகிறீங்க. கீழே போட்டு கொஞ்ச நேரம் உட்காடுறீங்க. கார் வர சவுண்ட் கேட்குது. ஸோ தயாங் தான். நீங்கள் எழுந்து நிற்கிறீங்க. அவன் அப்படியே வயன் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்டாக உங்களை பார்க்குறான். பிகாஸ் நீங்கள் அவ்வளோ ப்ரிட்டியாக வந்து ரெடியாக இருக்கீங்க. செம்ம கார்ஜியஸாக இருக்கீங்க. தயாங்க அவன் கண்ணை அவனாலே நம்ப முடியல. ஸோ அப்படி பார்த்துட்ருக்கா அவங்கள. நீங்கள் ஐம் ரெடி தாங் போகலாம். தயாங் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் முன்னாடி போய் கையை ஆட்டி பார்க்குறீங்க. பிகாஸ் அவன் ஸ்டன்னாகி அப்படியே நின்றுட்டான். கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிட்டியா? ரெடி ஆகிட்டேன், போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் இப்போ காரில் தான் போகிறீங்க. தவங்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பிகாஸ் நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. உங்களை அவன் கார் ட்ரைவ் எல்லாமே உங்களை தான் பார்க்குறான். அது உங்களுக்கே தெரியுது. நீங்கள் இவையே நம்மளை எப்படி பார்க்குறான், நம்ம ஏதாவது காமெடியாக இருக்குமா என்ன அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டு வரீங்க. பட் அவன் எதுக்கு பார்க்குறான்னு உங்களுக்கு தெரியல. ஸோ நீங்கள் அப்படியே வந்து பார்ட்டியும் போகிறீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க. செம்மையாக 2 பேரும் நல்லாவே என்ஜாய் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து இப்போ வந்து டைம் வந்து ஒரு 11 o'clock இருக்கும். ஸோ 2 பேரும் கிளம்பி காரில் தான் வரீங்க. ஸோ வரும்போது திடீர்னு வந்து கார் வந்து ஸ்டாப் ஆகிடுது ஒரு இடத்துல. தாங்க வந்து எந்த கார் நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இறங்கி வந்து பார்க்குறான். பார்த்தா கார் டயர் பஞ்சர் ஆகிருக்கு. ஸோ ஒருத்தவங்க செம்ம கடுப்பாக்கி டிரைவர்கிட்ட காலிலே சொன்னேன், இதுதான் அவன் சர்வீஸ் 10 லட்சணமா அப்படின்னு கத்துறான். நீங்கள் தயாங்க கோவப்படாதீங்க. டயர் பஞ்சர் ஆனதுக்கு டிரைவர் என்ன பண்ணுவார்? அதுக்கு தானே சர்வீஸுக்கு கொடுத்தேன். தயாங்க கோவப்படாதீங்க அப்படின்னு நீங்கள் அவனை கூல் டவுன் பண்ணுறீங்க. கரெக்டாக தாங்க என்ன பண்ணுறான்னா டிரைவருக்கு கால் பண்ணிவிட்டு உடனே வந்து மெக்கானிக்கோட வர சொல்கிறான். ஸோ அப்படியே வந்து ஒரு 5 minutes போயிருக்கும். திடீர்னு மழை வர ஸ்டார்ட் ஆகுது. இங்கே தயாங்க இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு மழை வேறு. ஏன் தாங்க மழையை திட்டுறீங்க? மழையை அப்படியே திட்டக்கூடாது, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அந்த மழையை வந்து ரசிக்கிறீங்க. எங்கே தாங்க வயன் காருக்குள்ளே ஏறு, கோல்டு பிடிக்க போகுது. தயாங் மழைன்னா அதை ரசிக்கணும். அதை விட்டு காருக்குள்ளே இருந்து கோல்டு பிடிக்கும் அது பிடிக்கும்லாம் சொல்லக்கூடாது. வயன் என்ன பேசுகிற நீ? வந்து காரில் ஏறுவா, அப்புறம் நாளைக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? வா. இல்லை தாங்க வாங்க, நீங்கள் வாங்க அப்படின்ட்டு தாங்க கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. அவன் என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வரான். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல. ஜாலியாக வந்து நீங்கள் தாங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே போகிறீங்க. எங்கே தாங்க வயன் மழை வருது, வயன் விட்டு வயன், தயாங் வாங்க தாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ அப்படியே போகிறீங்க. கார் அங்கேயே விட்டுட்டு கொஞ்சம் தூரம் போனால் அங்கே ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது. நீங்கள் தயாங் என்ன அது ஐஸ்கிரீம் ஏற்கனவே மலையில் நனைஞ்சிருக்கோம், இதுக்கு உனக்கு ஐஸ்கிரீம் வரையா? தாங் ப்ளீஸ். சரி அல்லாத வாங்கி தரேன் வா அப்படின்ட்டு அவன் பல்ல கடிச்சிட்டே உங்களை கூப்பிட்டு போகிறான். நீங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரீங்க. ஸோ வந்து என்ன ஃப்ளேவர் வேணும்? எனக்கு பட்டர்ஸ்காட்ச் தான் வேணும். பட்டர்ஸ்காட்சா அப்படின்னு உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். நீங்கள் ஏன் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்ட ஃப்ளேவரில் வாங்குறான். உங்களுக்கும் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு அவனுக்கும் வந்து அவனுக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் வாங்குறான். ஸோ கோன் ஐஸ்கிரீம் தான் 2 பேரும் வாங்குறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டே வந்து வரீங்க. அவங்க வந்து அதே மாதிரி தான் சாப்பிட்டுட்டே இருக்கான். மழையிலேயே கொஞ்ச நேரத்துலேயே அந்த ரெயின் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகுது. இப்போ வந்து லைட்டாக வந்து தூரல் போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருப்பீங்க. 2 பேரும் நடந்தே தான் போயிருப்பீங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு தயாங்
என்ன மறுபடியும் இன்னொன்று வேணுமா? இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? அது அது வந்து சொல்லு, என்ன பேசணும்? அது வந்து தயாங் சொல்லு வயன். அது வந்து தயாங் நான் வந்து சொல்றி என்னாச்சு? இப்படி மிரட்டாதீங்க, அப்புறம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரி, ஓகே, சொல்ல என்னாச்சு? அது வந்து தயாங் ஐ லவ் யூ அப்படின்னு சொன்ன உடனே அவன் செம்ம ஷாக்கு. நீங்கள் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ் அப்போது பார்த்தப்பவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு தயாங். அதுக்கப்புறம் அவங்க கேரக்டர், நீங்கள் பார்த்துக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் சரி வெயிட் பண்ணணும்னு நினச்சேன், பட் என்னால் முடியல தயாங். அதை டக்குன்னு சொல்லிட்டேன். ஐ லவ் யூ தயாங் அப்படின்னு சொல்கிறீங்க. எங்கே தான் உங்களே பார்க்குறான். நீங்கள் உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் யோசிச்சுக்கோங்க, உங்கள் டைம் எடுத்துக்கோங்க. ஓகே, நான் உங்களை கம்பல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எங்கே தாயாங் அப்படியே உங்களை பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே வந்து திருப்பி போகிறான். நீங்கள் எங்கே போகிறாரு இவர் அப்படின்னு பார்க்குறீங்க. கார்கிட்ட போகிறான். பார்த்தா டிரைவர் வந்து மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ கார்கிட்ட போகிறான். நீங்கள் என்னடா இவன் ஒன்றுமே பேசாமல் போயிட்டான், ஒரு வேளை நம்ம சொன்னது அவனுக்கு பிடிக்கலையோ, அவசரப்பட்டு சொல்லிட்டோமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சோகமாயிட்டீங்க. அப்படியே வந்து தலை குனிஞ்சிட்டே அவன் பின்னாடியே போகிறீங்க. ஸோ காரும் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ 2 பேரும் இப்போ வீட்டுக்கு தான் போகிறீங்க. டிரைவ் ஃபுல்லாக ஒரு பேச்சுமே இல்லை, யாருமே வந்து பேசலை. அவனும் சைலண்ட்டாக இருக்கான், நீங்களும் வந்து சைலண்ட்டாகவே இருக்கீங்க. ஸோ அப்படியே அன்றைக்கி நைட் வந்து போகுது. நீங்கள் வழக்கம் போல் மறுநாள் மார்னிங் ஏஞ்சி உங்கள் ஒர்க்கை பார்க்குறீங்க. தாங்கும் வரான். வந்துட்டு எதுவுமே பேசலை. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறீங்க. அவன் சாப்பிட்டுட்டு அவன் வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்னடா இவன் நம்ம சொன்னோம் தப்பா, ஹஸ்பண்ட் தானே, அதனால தானே சொன்னோம், ஆனால் அவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. இப்படியே தான்டா ஒரு 2 days வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ அவங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டான். கல்யாணம் ஆகி 1 monthல சும்மானாச்சும் ஹாய் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் இப்போது எதுவுமே வந்து பேசலை. அவன் பாட்டு அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருக்கான். நீங்கள் லேட் நைட்டில் தான் வருவான், நீங்கள் தூங்கிட்டதுக்கு அப்புறம் தான் வருவான். அண்டு மார்னிங் சீக்கிரமாக ஏர்லியாக எழுந்துச்சி போயிடுவான். ஸோ இப்படி தான் ஆகுது ஒரு 2 days. உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருது. இப்போது ஒன் ஃபைன் ஈவினிங் நீங்கள் தான் ஹாலில் உட்காண்ட்ருக்கீங்க. அப்போது மழை வருது. ஸோ நீங்கள் அப்படியே குட்டுன்னு எழுந்துச்சி வெளில போய் பார்க்குறீங்க. மழை, உங்களுக்கு மழைனாவே ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே டைம் ஸ்கிப்ஸ். தயாங் வீட்டுக்கு வரான். இப்போ ஒரு 7 o'clock கிட்ட இருக்கும். ஸோ எனக்கு சீக்கிரமாகவே வந்துட்டான். வந்துட்டு வீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு வரான். ஹால் வந்து இருட்டாக இருக்குது. தாங்க வந்து என்ன இருட்டாக இருக்குது அப்படின்ட்டு போய் லைட்டை போட்டு, வயன் எங்கே இருக்க? வயன் எங்கடி இருக்க அப்படின்ட்டு வீடு ஃபுல்லாக உங்களை தேடுறான். பட் நீங்கள் எங்கேயுமே இல்லை. எங்கே போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா, பெட்ரூமு, ஹாலு, பாத்ரூம்னு எல்லா இடத்துலையும் தேடுறான். பட் நீங்கள் இல்லவே இல்லை. ஸோ அவன் அப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்க போது ஒரு சவுண்டு கேட்குது, பாட்டு சவுண்டு. ஸோ என்ன சாங் சவுண்ட் கேட்குது அப்படின்ட்டு அப்படியே சாங் வர இடத்துக்கு போகிறான். நேராக மொட்டை மாடியில் தான் சவுண்டு கேட்குது. அவன் வந்து பார்த்தா நீங்கள் பாட்டை போட்டுட்டு செம்மையாக வந்து டான்ஸ் ஆடுறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மலையில் டான்ஸ் ஆடுறது. அண்ட் அதுவும் இல்லாமல் ரொமான்டிக் சாங் வேறு. நீங்கள் அப்படியே ரொமான்டிக்காக வந்து ஆடிட்டுருக்கீங்க. இதை தயாங் அங்கே நின்று அவன் அப்படியே பார்க்குறான். ஒரு நிமிஷம் அவன் மெஸ்மரைஸ் ஆகிட்டான் அவங்கள பார்த்து. நீங்கள் அவ்வளோ அழகாக வந்து ஆடுறீங்க. இங்கே தயாங்கா ஸ்டன் ஆகிட்டான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் வேறு பிளாக் சாரீ வியர் பண்ணியிருப்பீங்க, மழை வேறு ஃபுல்லாக நனைஞ்சிருப்பீங்க. ஸோ தயாங்க அப்படியே ஒவ்வொன்றா பார்க்குறான். அவனுக்கு வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரி நின்றுட்டுருக்கான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே தாவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அவனும் உங்கள் கூட வந்து ரொமான்டிக்காக டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் 2 பேரும் இப்போ அந்த ரொமான்டிக் நைட்டில், அந்த ரெய்னியான நைட்டில் ரொமான்டிக் சாங்குக்கு அந்த ரிதம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்க.
2 பேரும் செம்ம ரொமான்டிக்காக வந்து டான்ஸ் ஆடுறீங்க. ஸோ ரொம்ப க்ளோஸே ஆடுறீங்க. ஸோ அப்படி ஆடிட்டுருக்கும் போதே தயாங் உங்களை அப்படியே டர்ன் பண்ணி உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி வயன் ஐ லவ் யூ அப்படி சொல்கிறான். நீங்கள் செம்ம ஷாக்டு. ஆல்ரெடி தவங்க உங்க கூட அப்படி ஆடினதில் ஷாக் ஆகிருப்பீங்க. இப்போ இன்னும் ஷாக் ஆகிட்டீங்க. நீங்கள் என்ன தயாங் வயன் ஐ லவ் யூ. ஆனால் அன்றைக்கி நான் சொல்லும் போது அன்றைக்கி நீ பட்டுன்னு சொல்லிட்ட. எப்படி உடனே நான் ரியாக்ட் பண்ணுறது? அதான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதான் அப்படியே போயிட்டேன். ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். மேரேஜ் அப்போவே ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நானும் சொல்லணும், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் என்னோடய கோல்டு நேச்சர் அது அவங்ககிட்ட சொல்ல விடாமல் தடுத்துருச்சு. இதுக்கப்புறமும் நான் என் ஃபீலிங்ஸை சொல்லலைன்னா நான் மனுஷனே கிடையாது. அதனால தான் சொல்லிட்டேன் ஐ லவ் யூ வயன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை வந்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. யூ ஆர் டோட்டலி அவுட் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படி தயங்க உங்களை அப்படியே தூக்கிட்டான். லிஃப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் ஆனால் கிஸ் பிரேக் பண்ணலை. ஸோ லிஃப்ட் பண்ணிவிட்டு நேராக வந்து உங்களை ரூமுக்கு தான் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அந்த கிஸ்ஸில் அப்படியே மெல்ட் ஆகிட்டீங்க. ஸோ என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே உங்களுக்கு தெரியல. நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. அப்படியே போயிட்டுருக்கும் போது தான் உங்களுக்கு தெரியுது ஆக்சுவலி அவன் என்ன பண்ண போகிறான்ட்டு. ஸோ நீங்கள் டங் 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 ஒரு நிமிஷம் என்னடி இரு ஃபஸ்ட்டு என்னை இறக்கி விடு. ஏன் இறக்கி விடு அப்படின்னு சொல்கிறீங்க. அவனை இறக்கி விட்டுறான். நீங்கள் இருத்தாங்க நான் உனக்கு போயிட்டு டின்னர் சமைக்கிறேன். டின்னரா? ஆமாம் நீ சாப்பிட்ல, ஃபஸ்ட் நீ சாப்பிட்டு. எனக்கு அது வேண்டாம், எனக்கு இதான் வேணும் அப்படின்னு உங்களை பார்க்குறான். நீங்கள் அடே என்னதான் நீ இரு ஃபர்ஸ்ட் உனக்கு சாப்பாடு அதுக்கப்புறமேட்டு தான் மற்ற எல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குட்டுன்ட்டு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, நான் கிச்சனுக்கு ஓடிடுறீங்க. தயாங் நான் என்ன பண்ண வந்தேன், இவன் என்னடா இப்படி ஓட்டுறா அப்படின்ட்டு உங்களே டன் ஃபேஸோட பார்க்குறான். நீங்கள் வேணுன்ட்டே தான் ஆக்சுவலி போயிருப்பீங்க. ஸோ நீங்கள் நேராக போயிட்டு அவனுக்கு வந்து ஆல்ரெடி டின்னர் சமைச்சிருப்பீங்க. ஸோ அதை வந்து ஹீட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அப்படி நின்றுருக்கும் போது தான் வரான். வந்துட்டு உங்களே வந்து பார்த்துருப்பான். பட் உங்களுக்கு தெரியல நீங்கள் வந்து சமைச்சிருப்பீங்க. நீங்கள் அப்படி பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு ஸ்ட்ராங்கான ஹார்ம்ஸ் வந்து உங்கள் வேஸ்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணுது. அது தான் நீங்கள் வேறு சாரீ வியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவனோட பேர் ஹேண்ட் உங்கள் ஹிப்பில் பட்ட உடனே சடனாக நீங்கள் ஃப்ளின்ச் ஆகிட்டீங்க. தயாங் அப்படி சொல்கிறீங்க. எங்கள் தயாங் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் டக்குன்னு பண்ணதுனால நீங்கள் வந்து மூன் பண்ணியிருப்பீங்க. இங்கே தாங் அப்படியே வந்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் தாங் என்ன பண்ணுற தாங் விட்டு தாங். நான் எதுவுமே பண்ணல, நீ பாட்டு உன் ஒர்க்கை பாரு, நான் என் ஒர்க்கை பார்க்குறேன். தாங் அது வந்து விடு தாங். நான் உன்னை ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணனா? இல்லை நீ உன் வாக்க பாரு, நான் என் வாக்க பார்க்குறேன் அப்படின்ட்டு அவன் அவங்கள டேர்ன் பண்ணி கிஸ் பண்ணுறான். நீங்கள் தயாங் விடு தயாங் ப்ளீஸ் அப்படி சொல்கிறீங்க. ஆனால் அவன் விடுற மாதிரியே தெரியல. ஸோ மறுபடியும் அவங்கள லிஃப்ட் பண்ணுறான். நீங்கள் இதுக்கு மேலே அவனை எதுவும் சமாளிக்க முடியாதுன்னு அப்படியே விட்டுருவீங்க. 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டே அப்படியே போகிறீங்க. தாங்கும் வந்து உங்களை பெட்டில் வந்து லே பண்ணிவிட்டு உங்கள் மேலே ஓவர் ஆகுறான். நீங்கள் அப்படியே ஷாக்டாக என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. இங்கே தயாங் ஓய் பொண்டாட்டி, நான் இப்போ சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன், ஐ லவ் யூ. கொஞ்சம் லேட் தான், பட் பரவாயில்ல. இப்போ சொல்கிறேன், நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்குறான். நீங்கள் உங்களுக்கு அப்படியே வந்து ப்ளஷ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே சைலண்ட்டாகவே வந்து இருக்கீங்க. எங்கே தாங்க இந்த மௌனம் சம்மதமாக எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி டீஸியாக வந்து கேட்குறான். நீங்கள் அப்படியே வந்து நோட் பண்ணுறீங்க. ஸோ தயாங் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் 2 பேரும் வந்து பேஷனட்டாக கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே கொஞ்சமாக நெக்கு அப்படின்ட்டு போகுது. ஸோ மேற்கொண்டு நடக்க வேண்டியது எல்லாமே நடக்குது. ரெஸ்ட் ஆஃப் யுவர் இமேஜினேஷன். உங்கள் ஆர்ட் ரொம்ப இன்னசென்ட். மலர் மஞ்சம் சேராத பெண்ணிலா எந்த மார்போடு வந்தாடுதோ.
புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. ஸோ அவ்வளோதான் மிஸ், ஹாப்பி என்டிங். திடீர்னு தோணுது தான் இந்த ஸ்டோரி, எனக்கு என்னன்னு தெரியல. ரெய்னி சீசன், சரி தயாவுக்கு ஒரு ரெய்னி ஸ்டோரி போடலாம் அப்படின்ட்டு தான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மிஸ், பாய்.